பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன், ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு பயணிக்கிற ஒரு பாக்கியத்தை இந்த கடைசி காலங்களில் தேவன் கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளுக்குரிய கர்த்தருடைய சத்தம், அவருடைய சித்தம், அவருடைய நடத்துதல் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைவா? அதனால தான் ஆவலோடு நீங்கள் கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்க. இந்த நாளுக்குரிய வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பிரியமானவர்களே, உங்களுடைய இருதயத்தை திறந்து பரிசுத்த ஆவியானவரே என்கிட்ட பேசுறீங்க என்ற எண்ணத்தோடு நீங்கள் கேட்கணும். நான் வாசிக்கிறேன். யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலும் என் மேலும் ஊற்றப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னா, அவர் உணர்த்துகிறவர். இந்த அபிஷேகத்தை அநேக தவறாக எண்ணி விடுறாங்க. ஏதோ அந்நிய பாஷை பேசணும், சத்தம் போடணும், ஜெபம் பண்ணணும், அவ்வளவுதான். இல்ல, அனுதினமும் ஆவியானவரோடு நடக்க 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 பேச பேச அவர் குணலட்சணங்களில், அவருடைய சுவாபங்களில் ஒன்று அவர் நமக்கு உணர்த்துவார். எதை உணர்த்துவார்? பாவத்தை குறித்து உணர்த்துவார். ஏன்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட அபிஷேகம் பெற்றாலும் உலகத்துல அல்லவா இருக்கிறோம். பயங்கரமான உலகம் அல்லவா, கேடுபாடுகள், திருக்குள்ள இருதயங்கள் நிறைந்த உலகம் அல்லவா. இந்த உலகத்துல பிசாசு நம்மை பலவிதமான போராட்டங்களுக்குள்ள கொண்டு போறதுக்கு அவன் பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம அறியாத சில காரியங்கள் நம்மிலே அவன் கொண்டு வரான் என்றா உடனே அபிஷேகம் உள்ளே, அதாவது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் ஒரு அலாரம் போல நம் உள்ளத்துல ஒரு பெல் அடிக்கும். பி கேர்ஃபுல், நீ பேசுனது சரியில்லை, நீ திங்க் பண்ணது சரியில்லை, நீ எடுத்த டிசிஷன் சரியில்லை. உடனே ஆவியானவர் கண்டித்து உணர்த்திடுவார். உடனே என்ன செய்யணும்? ஆண்டவர் பாதத்தில் போய் ஒப்பு கொடுத்தாப்பா, நான் எடுத்த ராங் டிசிஷன், நான் எடுத்த தவறான முடிவு, அல்லது நான் பேசின, நான் சொன்ன, வாட்ஸ்அப்பில் அனுப்பின மெசேஜ், அல்லது நான் யூகித்த, நான் எண்ணிக்கொண்ட எல்லாம் தவறு என்பதை ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்பா, நான் உண்மை புகழ வேண்டிய இடத்துல மனுஷனை புகழ்ந்துட்டேன், பண ஆசையில் விழுகிற மாதிரி தெரியுது, என்னை காத்துக்கொள்ளுங்க, என்னை உணர்த்துறீங்க அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து நல்ல கர்த்தருக்குள்ள நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவர் உங்களை உணர்த்துகிறது தெரியும். உடனே நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியும். இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்தி உருவாக்குகிறவர். அப்போ உங்கள் மேல ஆண்டவர் இன்னைக்கு வைத்த நோக்கம் என்னன்னா, உங்களை உணர்த்தணும், உங்களை உருவாக்கணும். எதற்காக? நல்ல ஒரு பாண்டமாக, நல்ல ஒரு கருவியாக, நல்ல கிருபையின் ஆசீர்வாதத்தோடு உங்க வீட்டை கட்டி எழுப்பத்தான் உணர்த்துகிறார். ஆமேன். தகப்பன் சிச்சிக்காத புத்திரர் உண்டோ அப்படின்னு வசனம் சொல்லுது இல்ல. சில நேரத்தில் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். கவலைப்படாம கர்த்தருக்குள்ள உற்சாகத்தோடு, அப்பா என்னோடு பேசின வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லிருங்க. இந்த நாள் முழுவதும் தேவனுடைய கிருபை நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கலாமா? எனக்கு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே உலாவுகிற கர்த்தாவே, உணர்த்தி உருவாக்குகிற ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளை வாளாக்காமல் தலையாக்கும்படி, கீழாகாமல் மேலாகும்படி, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தவறான பாதையில் போய்விடக் கூடாது என்பதை கர்த்தர் முன்னக்கூட்டியே உணர்த்தி உம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மாறாத தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளின் மன விருப்பங்கள் நிறைவேற போகிறது. நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னது போல உம்முடைய பிள்ளைகளின் மன விருப்பங்களை நிறைவேற்ற போறீங்கப்பா. கோடி ஸ்தோத்திரம். யார் யாருக்கெல்லாம் ஷேர் பண்றாங்களோ அவர்களெல்லாம் வாழ்ந்து சுகமா இருக்கட்டும், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்திட்டார், உங்களை உணர்த்தி உருவாக்குவார். நிச்சயமாய் கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். God bless you. மீண்டும் சந்திக்கலாம்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.